கொழும்பு மவுண்ட் லெவனியாவில் வைத்து இன்று காலை 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் துரத்தி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். இது இன்றைய காணொளிக்கான பிரதானமான செய்தியாகும். அந்த இளைஞர் எதற்காக கொல்லப்பட்டார், அவருடைய பின்னணி என்ன, இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விவரங்கள் என்ன, இது குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த பிரதான செய்தி உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 5ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் கீழே முதலாவது கமெண்ட்ல போட்டு நான் பின் பண்ணி விட்டுக்கிறேன். எனவே அந்த சேனலில் நீங்கள் இணைந்து கொள்வதன் மூலம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். இலங்கையில் மீண்டும் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், மீண்டும் ஒரு படுகொலை. இப்பொழுது கொல்லப்பட்டவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 வயதுடைய ஒரு இளைஞர் இன்று 5ஆம் திகதி காலை கொழும்பு மவுண்ட் லெவனியா பகுதியில் இருக்கின்ற பீச் ரோட்டில் வைத்து அவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளை வீதியில் அவர் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கார். ஏனென்று சொன்னால் அவர் மவுண்ட் லெவனியா மாநகர சபையில் வேலை செய்கிற ஒரு மாநகர சபை ஊழியர். அப்போ பணி நிமித்தம் காரணமாக ஒரு கிளை வீதியில் சுத்தம் செய்து கொண்டிருக்கார். அப்போ மோட்டார் சைக்கிளில் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் அவர் மேல துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள அவர் என்ன செய்கிறார் சொன்னா, அந்த கிளை வீதியிலிருந்து தப்பி ஓடி பிரதான வீதிக்கு ஓடி இருக்கிறார். பிரதான வீதியால் ஓடும் போது திருப்பி மோட்டார் சைக்கிளால் திருப்பி கொண்டு மற்ற பக்கத்தால் திருப்பி மறுபடியும் சுட்டிருக்கிறார்கள். ஓடிக்கொண்டிருந்த அந்த இளைஞர், கொல்லப்பட்டவருடைய பேர் விஸ்வா என்று சொல்லப்படுகிறது. முழு பேர் விவரம் இதுவரை வெளியாகவில்லை. அதாவது இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை வெளியாகவில்லை. அவருக்கு 19 வயது என சொல்லப்படுகின்றது. துப்பாக்கிதாரிகள் அவர்கள் வந்த மோட்டார் சைக்கிளில் ஏறி தப்பி ஓடி இருக்கின்றார்கள். பிஸ்டல் வகை துப்பாக்கியால் இந்த இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த காட்சிகள் அடங்கிய சிசிடிவி காணொளி வெளியாகி இப்பொழுது பரபரப்பாக எல்லா இடமும் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இந்த கொலை சம்பவம் இன்றைக்கு ஏன் நடந்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு பின்னாலேயும் இந்த போதைப் பொருள் கடத்தல் காரணம் என சொல்லப்படுகிறது. என்ன விஷயம் என்று சொன்னா, இலங்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் கொலை சம்பவங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இது இன்றைக்கு காலம் நடந்தது இந்த வருடத்துக்கான 42வது துப்பாக்கி சூட்டு சம்பவம் என்று சொல்லப்படுகிறது. 42வது துப்பாக்கி சூட்டு சம்பவம். இதுல உயிரிழந்த இந்த 19 வயது இளைஞர் 25வது நபர், இந்த வருடத்தில் கொல்லப்பட்ட 25வது நபர் என சொல்லப்படுகிறது. என்னண்டா இந்த மாதிரியான செய்திகள் ஊடகங்கள்ல வரைக்குள்ள நாங்க யோசிப்போம், ஐயோ ஒவ்வொரு நாளுமே துப்பாக்கி சூடு நடக்குது, ஒவ்வொரு நாளுமே ஆக்கள் சாகினமே என்று சொல்லி ஒரு பக்கம் நாங்க பதறுவோம். ஆனா என்ன ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா, இதுல உயிரிழக்கிறார்கள், காயப்படுறாக்கள், பாதிக்கப்படுறாக்கள் எல்லாரும் அவ்வளோ பெரிய நாட்டுக்கு முக்கியமான ஆக்களோ அல்லது அவ்வளோ பெரிய வல்லவர்களோ கிடையாது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் எல்லாமே இந்த பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலே இவர் அவரை சுடுறது, அவர் இவரை சுடுறது, இந்த மாதிரியும் மற்றது போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள், என்னுடைய போதைப் பொருள் பிசினஸ் நீ பாதிக்க பண்ணிட்ட, எனவே நான் உண்ண போறேன், இந்த படங்கள்ல பார்க்குற மாதிரி தான், திரைப்படங்கள்ல பார்க்குற மாதிரி போதைப் பொருள் கும்பல்களுக்கு இடையிலான மோதலா தான் இது இருக்குது. என்னண்டா எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் பலத்த கண்டனங்கள், நாட்டில் சட்ட ஒழுங்கெல்லாம் சீர்கட்டு போச்சு, போலீஸ் தூங்குகிறதா, நாடு எதை நோக்கி போகுது, அது இதுன்னு சொல்லி ஒரே அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம் எதிர்கட்சிகள். ஆனால் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சாகிற முழுக்களும் இந்த மாதிரியான ஆக்கலாம், இந்த மாதிரி குரூப்ஸ் தான். என்னென்னா இலங்கையில் மரண தண்டனை இல்லை, உத்தியோகபூர்வமாக மரண தண்டனை நிறைவேற்றப்படுறது இல்லை. எனவே இந்த மாதிரியான ஆக்களை கட்டுப்படுத்துறதுக்கு சிலவேளை இது ஒரு சரியான மெதோட்டோடு யோசிக்க வைக்குது. அதை நான் சரியென்று சொல்ல வரையில, ஒருவேளை இது கூட சரியான வழியாக இருக்குமோ என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இப்போ சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள் என்று சொன்னால் அங்கே சட்டம் சரியான கடுமையான இருக்கும், மரண தண்டனை உத்தியோகபூர்வமாக இருக்குது. இந்த மாதிரி பாதாள உலக குழுக்கள், போதைப் பொருள் கும்பல் எல்லாத்துக்கும் உடனே கதையை முடிச்சிடுவாங்க. அவைக்கு அட்ரஸே இருக்காது. அதை அரசாங்கமே செய்யும். அதோட வச்சு இழுத்தடிக்கிறது, கோர்ட்ஸில் கொண்டு வச்சு பல வருடங்களாக இழுத்து கொண்டிருக்கிறது, அந்த வேலையெல்லாம் கிடையாது. உடனே விசாரிச்சாச்சு, உடனே ஆளை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு போய்கொண்டே இருப்பினோம். அதனால தான் அந்த நாடு அவ்வளவு கிளீனாகவும் சுத்தமாகவும் இருக்குது. ஆனால் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியான நடைமுறை இல்லை. மரண தண்டனையே அமுல்ல இல்லை. இனி இவையில கைது செய்து இவையில கொண்ட நீதிமன்றத்தில் முற்படுத்தி கொண்ட ஜெயிலுக்கு போட்டு வருஷ கணக்காக வச்சு விசாரி என்று விசாரித்து அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி கொண்டு அவையில் வெளியில வாரதும் அது இது மட்டும் சொல்லி இழுபடுற வழியால தான் இந்த மாதிரி போதைப் பொருள் கும்பலனுடைய அட்டகாசங்கள் அதிகரிச்சிருக்கோ என்று சொல்லி ஒரு சந்தேகமும் இருக்குது. எனவே இவர்களை அழிக்கிறதுக்கு இது ஒரு மெதட்டா கூட இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் என்கவுண்டர் முறை இருக்குது. ஆனா இலங்கையில அந்த என்கவுண்டர் முறை கூட இல்லை. அப்ப மரண தண்டனையும் இல்லை, என்கவுண்டரும் இல்லை என்று சொன்னா இப்படித்தான் இந்த கும்பல்களை அழிக்கிறது. எனவே நீங்களே அடிபட்டு சாகு கொண்டு விடுறது கூட அல்லது கண்ணும் காணாமல் விடுறது கூட ஒரு மெதட்டாக இருக்கும் என்று சொல்லி யோசிக்க வைக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு சுட்டுக் கொல்லப்பட்ட
19 வயது இளைஞருடைய பின்னணி எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா அந்த இளைஞருடைய தாயார் வந்து இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கிறாவாம். எதுக்கு தாயார் ஜெயிலுக்குள்ள இருக்கிறா ஏன்னு சொன்னா அவாவும் போதைப் பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆளாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 19 வயது இளைஞர் கூட 2023 ஆண்டு போதைப் பொருள் கடத்தல் குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட ஒரு ஆள் தானாம். எனவே ஏதோ ஒரு பின்னணி இருக்க போய்த்தான், என்னவோ ஒரு பலத்த காரணம் இருக்க போய்த்தான் இந்த மாதிரி சம்பவங்களுக்குள்ள போய் சிக்கினம். இப்ப யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா மவுண்ட் லெவனியால பீச் ரோட்ல வந்து இவர் மட்டுமா போவார். இந்த விடிய பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 10,000 20,000 50,000 பேர் போயிருப்பினோம் அந்த ரோட்டால தானே. அப்ப அந்த 50,000 பேர் மேலே சொல்றாங்களா இல்ல தானே. ஆக தெரிவு செய்யப்பட்ட ஆட்களுக்கு தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. அப்படி தெரிவு செய்யப்படுற ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே வந்து இந்த போதைப் பொருள் இந்த பாதாள உலக குழுவோட சம்பந்தப்பட்ட குரூப் தான். அதோட இந்த இளைஞர் இருக்கிறது தான் இன்றைக்கு சுட்டுக் கொல்லப்பட்ட விஸ்வா என்று சொல்லப்படுற இளைஞர். இவர் வந்து பிரபல போதைப் பொருள் கடத்தல் மன்னனாகிய படோவிட்ட அசங்க என்று சொல்லப்படுற ஒரு ஆளுடைய சொந்தக்கார இளைஞராம். எனவே கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள இவருடைய பின்னணி வந்து இப்படித்தான் இருக்குது. எனவே கொஞ்ச காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணேமுல்ல சஞ்சீவ என்று சொல்லி ஒரு ஆள் வந்து நீதிமன்றத்துக்குள்ளே சுட்டுக் கொல்லப்பட்டவர். அதுக்கு எதிர்கட்சிகள் வந்து ஐயோ நீதிமன்றத்துக்குள்ளேயே கொலை நடந்துட்டுது, நாட்டில் சட்ட ஒழுங்கு இருக்கா, நீதி இருக்கா, நியாயம் இருக்கான்னு சொல்லி பொங்கி கொண்டு வந்தவே. ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் கணேமுல்ல செத்ததுக்காக அவருடைய குடும்ப ஆட்கள் மட்டும்தான் கவலைப்படுவனமே ஒழிய வேறு யாரும் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. அவர் ஒரு மிக பிரபலமான ஒரு கொலைகாரனும் மிக பிரபலமான ஒரு பாதாள உலக போதைப் பொருள் கும்பல் தலைவன் தானே. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் கொல்லப்பட்ட எல்லாருமே ஏதோ ஒரு பின்னணி கொண்டவர்கள் தான், அல்லது இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான். எனவே நாட்டில் நடக்கிற இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை நினைச்சு கவலைப்படுறதா அல்லது இதுதான் சரியான வழி என்று சொல்லி நெச்சு போட்டு பேசாமல் இருக்கிறதா என்று சொல்லி ஒரு குழப்பம் இருக்குது. என்ன இருந்தாலும் சட்ட ஒழுங்குன்றது அது போலீஸினுடைய கையில் தான் இருக்கணும், நீதித்துறையினுடைய கையில் தான் இருக்கணும். அதில் மாற்றமே இல்லை. ஒரு ஆள் சுடுறது, ஒரு ஆள் பழி வாங்குறது வந்து நியாயப்படுத்தப்பட வேண்டிய கருத்து இல்லை, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தும் இல்லை. இருந்தாலும் இலங்கையில வந்து இந்த பாதாள உலக குழுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, இந்த போதைப் பொருள் மாஃபியாக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சட்ட இறுக்கம் போதாது. சும்மா இருக்கிற அப்பாவி இளைஞர்களை பிடிச்சு கொண்டு போயிட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்துக்களை போட்டு பல வருட கணக்கில் சிறைகளை போட்டு சித்திரவதை செய்ய தெரியும். உங்களுக்கு இந்த பாதாள உலக குழுவை வந்து உங்களுக்கு பிடிக்க தெரியாது, அவங்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் போட தெரியாது. அவையில வச்சு வடியை பார்த்து கொண்டிருக்கிற வழியால தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்குது. எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா இன்றைக்கு இடம்பெற்ற சம்பவம் மாதிரி இன்னும் நிறைய துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் இன்னும் நிறைய படுகொலைகளும் வந்து இலங்கையில நடக்கும். ஏன்னு சொன்னா இந்த பாதாள உலக குழுக்களும் இந்த போதைப் பொருள் மாஃபியாக்களும் வந்து இப்ப வந்து ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கணும், அதாவது தனித்து விடப்பட்டிருக்கணும். அவைக்கு வந்து அரசியல் பின்புலம் இல்லை, அரசியல் செல்வாக்கு இல்லை, பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டா திரும்பி வெளியில வரத்துக்கு வழி இல்லை. எனவே வந்து இப்போ ஒரு இறுதி கட்டம் தெரிந்த அந்த அணைய போற விளக்கு வந்து பிரகாசமாக எரியும் என்று சொல்லுவினோம். அதே மாதிரி இப்போ ஒரு உச்சகட்டமா வந்து மாறி மாறி சுட்டுக்கொண்டே இருக்கணும். இன்னும் கொஞ்ச காலத்துல வந்து இந்த குழுக்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. எனவே அது வரைக்கும் இது மாதிரியான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கும். எனவே ஆளையால் மாறி மாறி சுட்டு எல்லாருமே வந்து கும்பல்ல கோவிந்தாவா போய் சேர்ந்துட்டோம் என்று சொன்னா அதுக்கு பிறகு கிளீன் ஸ்ரீலங்காவாக இருக்கும் என்று சொல்லி நம்பலாம். எங்களுடைய நல்லம்மா சாமர சம்பத் அவர்கள் பற்றிய ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. இன்று அவருக்கான அந்த விளக்கமறியல் வந்து மேலும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 19ஆம் தேதி வரை, மே மாதம் 19ஆம் தேதி வரை அவருக்கான விளக்கமறியல் வந்து நீடிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் நல்லமான்னு சொன்னார். கடைசியில் அவருடைய வாழ்க்கை வந்து நல்லம் இல்லாமல் போயிட்டுது. அவருக்கு சுற்றி நடக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து நல்லம் இல்லாமல் போயிட்டுது. எனவே மே மாதம் 19ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பார். நாளைக்கு மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைய தேர்தலில் போட்டி போடுற வேட்பாளர்கள் நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கணும். கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நேற்று 4ஆம் தேதி காலமாக 6 மணியிலிருந்து இன்றைக்கு 5ஆம் தேதி காலமாக 6 மணி வரையான இந்த 24 மணி நேரத்தில் வந்து மொத்தமாக 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணுமாம். ஆக மொத்தத்தில் இந்த காலப்பகுதியில் வந்து மொத்தமாக 54 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கணும். அவர்களுடைய ஆதரவாளர்கள் 204 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தவறாக பயன்படுத்திய 46 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்காம். ஆக மொத்தம் 54 வேட்பாளர்கள் இப்ப உள்ளுக்குள்ள இருக்கணும். இதுல ஒரு சில ஆக்கள் வந்து போதைப் பொருள் வச்சிருந்தாக்களும், மற்றது சின்ன பிள்ளைகளை வந்து துன்புறுத்தினாக்களும், இந்த மாதிரி பல்வேறு குற்றவாளிகளும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும். எனவே இவையெல்லாம் கைது செய்யப்பட வேண்டிய ஆக்கள் தான். எனவே என்ன நம்பிக்கையில இவை எல்லாரும் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டி போடினோம் என்று சொல்லி விளங்கல. இதுல என்ன ஆச்சரியப்பட இருக்குது, இவையில விடவும் பெரிய பெரிய ரவுடிகள் எல்லாம் ஜனாதிபதி தேர்தலையே போட்டி போடினோம், அவைகளோட ஒப்படைக்குள்ள இது சாதாரண விஷயம் தானே என்று சொல்லி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.